அரசியல் எதிரிகளால் மிரட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு மோடி அரசின் ஏவல் துறையாக செயல்பட்ட அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவருகின்றார். உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனை ஜாமீன் விவரம் என்பது வாரம் 2 நாள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறையின் அலுவலகத்திற்கு சென்று கையொப்பம் இட வேண்டும். 25 லட்சத்துக்கு 2 நபர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். வெளியே சென்றவுடன் சாட்சியங்களை அளிக்க எந்தவிதமான முயற்சியும் எடுக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 15 மாத காலத்திற்கு பிறகு, குறிப்பாக 471 நாட்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கி டெல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது.